சின்னாலப்பட்டி கீழக்கோட்டை ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோவில் பெரிய கும்பழ விழா. பாரதி நகர் பிள்ளையார் கோவிலிலிருந்து பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து வந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி கீழக்கோட்டை பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோவில். பழம் பெருமை வாய்ந்த இக்கோவிலில் பெரிய கும்பழ விழாவை முன்னிட்டு கடந்த 18ஆம் தேதி கணபதி ஹோமம் நடைபெற்றது. அதன் பின்னர் முகூர்த்த கால் ஊன்றுதல், கங்கணம் கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையடுத்து திங்கட்கிழமை மாலை 5 மணி அளவில் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்ய விரதமிருந்து காப்பு கட்டி கொண்ட பக்தர்கள் பாரதி நகர் பிள்ளையார் கோவிலிலிருந்து பால் குடங்களை சுமந்தவாறு ஊர்வலமாக வந்தனர். ஊர்வலம் பூஞ்சோலை பேருந்து நிலைய சாலை, துர்க்கையம்மன் கோவில் சாலை வழியாக வந்து கோவிலை வந்தடைந்தது. அதன் பின்னர் அம்மனுக்கு பக்தர்கள் கொண்டு வந்த பாலை கொண்டு சிறப்பு பாலாபிஷேகம் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கீழக்கோட்டை தேவாங்கர் மகாஜன சபை நாட்டாமை வழக்கறிஞர் வாசுதேவன், பெத்தனகாரர் எஸ். முருகன், தலைவர் ஏ. ராமலிங்கம், செயலாளர் முருகன், பொருளாளர் மீனாட்சி சுந்தரம், துணைச் செயலாளர்கள் புவனேந்திரன், இணை பொருளாளர் பெருமாள், இணைச் செயலாளர் கனகராஜ், தேவாங்கர் இளைஞர் அணியைச் சேர்ந்த தலைவர் தேவா, வீரேஷ்குமார், கோபிநாத், இணைத் தலைவர் தினேஷ்குமார், இணைச் செயலாளர் விமல்குமார் மற்றும் சவடமன் கோவில் பூசாரி கணேசன் சாஸ்திரி, துர்க்கையம்மன் கோவில் பூசாரி முருகன், கரகம் எடுக்கும் பூசாரி கார்த்திக், அஸ்வ வாகனத்தில் ஜம்முதாடு பெட்டி அழைத்து வரும் ஜாதி பிள்ளை சரவணன் தலைமையிலான விழா கமிட்டியார்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவை முன்னிட்டு கோவில் வளாகம் முழுவதும் மின்விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது.